Together, we can build a stronger, more inclusive India. ராஜீவ் காந்தி அவர்கள் 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பிறந்தார். அவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பேரனும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மூத்த மகனும் ஆவார். அவரது தந்தை பெரோஸ் காந்தி பாராளுமன்ற உறுப்பினராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்தார். ராஜீவ் காந்தி டெல்லியில் உள்ள டூன் பள்ளியில் ஆரம்ப கல்வி முடித்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மற்றும் விமானப்படை தொழில்நுட்பம் குறித்து படித்தார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பி இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் விமானியாக பணியாற்றினார். 1968ஆம் ஆண்டு இத்தாலிய பெண் சோனியா மைனோ அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர், ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி. தொடக்கத்தில் அரசியலில் ஆர்வம் காட்டாத ராஜீவ் காந்தி அவரது தம்பி சஞ்சய் காந்தி 1980இல் விபத்தில் இறந்த பின் அரசியலுக்கு நுழைந்தார். அவரது தாயார் இந்திரா காந்தி அவர்களின் படுகொலைக்கு பிறகு ராஜீவ் காந்தி இந்தியாவின் 6வது பிரதமராக 40 வயதில் பதவியேற்றார். அப்போது அவர் இந்தியாவின் இளைய பிரதமர் ஆவார். சாதனைகள் மற்றும் பங்களிப்புகள். இந்தியாவில் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர். தொலைத்தொடர்பு மற்றும் கணினி பயன்பாட்டை மக்களிடம் கொண்டு சென்றார். இளம் தலைமுறையினரை அரசியலுக்குள் வர ஊக்குவித்தார். 18 வயதினருக்கும் வாக்குரிமை வழங்கிய முக்கிய திருத்தச் சட்டம் அவரின் ஆட்சியில் இயற்றப்பட்டது. ஊராட்சி மற்றும் நகராட்சி துறைகளுக்கு அதிகாரம் வழங்கும் முயற்சியை தொடங்கினார். கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முன்னேற்றம் ஏற்படுத்தினார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தவும் சமாதானம் மற்றும் உலக ஒற்றுமையை வலியுறுத்தவும் பணியாற்றினார். பின்னர் 1991 மே மாதம் 21 அன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் தற்கொலைப்படை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். அவரது மரணம் இந்தியாவுக்கே பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. மரணத்திற்கு பிறகு வழங்கப்பட்ட விருதுகள். இறப்பிற்கு பிறகு 1991இல் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவரது பெயரில் ராஜீவ் காந்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ராஜீவ் காந்தி கெயில் மந்திரி யோஜனா மற்றும் பல திட்டங்கள் தொடங்கப்பட்டன. ராஜீவ் காந்தி இந்தியாவின் நவீன தொழில்நுட்பம் மற்றும் இளைஞர் தலைமுறை அரசியலின் முன்னோடி என போற்றப்படுகிறார். அவரது ஆட்சி காலம் இந்தியாவை டிஜிட்டல் யுகத்தின் பாதையில் இட்டுச் சென்ற முக்கியமான திருப்புமுனையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணவும். வேறு யாரை பற்றியாவது பேச வேண்டுமானால் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி.